வணக்கம் மக்களே, இது உங்க MM நெக்ஸ்ட் லெவல் கார் கேர் கோயம்புத்தூர். நம்ம ஒர்க் ஷாப்க்கு கிளாசிக்கான ஃபியட் பத்மினி வந்திருக்கு. உங்கள எத்தனை பேருக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வண்டி நம்ம ஃபுல்லா ரிஸ்டோரேஷன் பண்ண போறோம் மக்களே. வண்டி வந்து பழைய வண்டிங்கிறதுனால நிறைய இடத்துல ரெஸ்ட்னு சொல்லி பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாவுமே நாங்க கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பீஸ் போட வேண்டியதா இருந்துச்சு. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாமே பீஸ் போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற டென்ட் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு ஓவரால் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பீஸ் போட்டு இப்போ வந்து முடிச்சிட்டோம் மக்களே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா டென்ட் ஸ்கிராட்ச் எல்லாத்தையுமே பக்காவா ரெடி பண்ணி இருக்கிற மிரர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள இருக்க டென்ட் எல்லாம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாத்தையுமே சூப்பரா அரெஸ்ட் பண்ணி அடுத்ததாக நம்ம பாத்தீங்கன்னா இப்போ அண்டர் சேஸ் கோட்டிங் பண்ண போறோங்க. ஸோ அண்டர் சேஸ் கோட்டிங் போது ரேம்ப்ல ஏற்றி ஃபுல்லா எடுக்கும் போது தான் அடியில் இருக்கிற ரெஸ்ட் எல்லாம் எங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதையுமே ஃபுல்லா வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்டர் சேஸ் கோட்டிங்கும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. இப்போ ஒரு வழியா பாத்தீங்கன்னா வண்டியை வந்து பிரைமர் அடிச்சு ப்ளூத்துக்குள்ள ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ஸோ அடுத்த வர கிளிப்ஸ் எல்லாத்தையுமே ஏன் வாய்ஸ் இல்லாம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வழியா பெயிண்டிங்கை முடிச்சிட்டோம் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பேக்கில் இருக்க டிக்கி அண்ட் பம்பர் எல்லாமே ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வண்டிக்கு புது அலாய்ஸ் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ பழைய அலாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ இதை பழைய அலாய்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் புதுசாக அலாய் போட்டதுக்கப்புறம் வண்டியோட லுக்கே மாறிடுச்சுன்னு சொல்லுவேன். அடுத்த கட்டமாக இந்த வண்டியில் நம்ம பவர் ஸ்டேரிங்கை இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த வண்டியில் எப்படா பவர் ஸ்டேரிங் இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு தானே கேட்குறீங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேலை தான். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வர கிளிப்பிங்ஸில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து யாருமே அந்த அளவுக்கு பவர் ஸ்டேரிங் யூஸ் பண்ணதே கிடையாது. அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது அதை வந்து வைக்கிறது. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இருக்கிற நார்மல் ஸ்டேரிங் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டேரிங் சிஸ்டமே நாங்கள் வந்து முழுசாக வந்து கழட்டிட்டோங்க. ஸோ கழட்டினதுக்கப்புறம் அந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாமல் ரொம்பவுமே இது பண்ணுச்சு. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்னோட பவர் ஸ்டேரிங் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிளாம்ப் எல்லாத்தையுமே வேணுங்கிற அளவுக்கு ஆல்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம். ஓகே ஃபிக்ஸ் ஆச்சுங்கிறதுனால அந்த இடத்துல வந்து வெல்ட் பண்ணிட்டோங்க. ஸோ வெல்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதையும் தனியாக வந்து செட் பண்ண பார்த்ததுக்கப்புறம் வண்டி பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அந்த மீட்ரு பாக்ஸோட வச்சு பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேம்பிங் பண்ணிடலாங்கிறதுக்காக டேம்பிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டியில் நம்ம எதுக்காக டேம்பிங் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வெளியே இருக்க ரோட் நாய்ஸ் ரேட்டல் நாய்ஸ்ங்கிற மாதிரி இந்த மாதிரி ரோட்ல இருக்கிற இரைச்சல் சவுண்ட் எல்லாம் நம்ம வந்து வண்டிக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து டேம்பிங் பண்றோம். ஸோ இந்த டேம்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பல்சரி ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்பல்சரிஸும் முடிச்சு பார்க்கும்போது வண்டி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிரருமே மாட்டிட்டோங்க. ஸோ மிரர் மாட்டினதுக்கு அப்புறம் வண்டி பார்க்க அருமையா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக்கு காட்டும் போது வண்டி வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க. சீக்கிரம் வந்துடும். ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோட வர. அது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய், see you.